Dr. G.S. Kailesh, MD, DTCD, MSCP, FCIP, asthma consultant and chest specialist, Asthma Studio, Velisheri, has been in teaching faculty at Madras Medical College and Kolpak Medical College for undergraduates and postgraduates, has obtained fellowships and memberships from various reputed medical bodies, has conducted numerous medical conferences, seminars, and workshops. Currently, he is the Vice President of IMA Chennai Metro and Secretary of Independent Medical Practitioners Association of India. He has worked as Medical Superintendent of Chennai Meenakshi Hospital and Venkataeswara Hospitals. He has special interest in talking to medical profession on chest topics, especially airway disorders. His rich experience in teaching has helped him to organize useful physical and mental health workshops and seminars for general public. He is a regular faculty in various institutions like banks, companies, schools, and colleges on health-related topics. He is a dynamic, versatile, and humorous trainer for personality development courses. Doctor. Now it's there. So the first commandment, enna pannina ellarkum enna pidikkumna, first thing is become genuinely interested in one minute idu eduther enakku therilla, become genuinely interested in other people. Idudha the first thing you have to do. உனக்கு எல்லாருக்கும் உன்னை பிடிக்கணும்னா நீ you must become interested in others. அப்பதான் எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். நம்ம எப்பயுமே we want people to get interested in us. அது நடக்கவே நடக்காது. Please understand. You become genuinely interested in others. இப்ப நம்ம பார்த்துருக்கோம் லைஃப்ல நம்ம ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இல்லாட்டி சில்ட்ரனோ அவங்க மேல நம்ம ஜென்யூனா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனாலதான் அவளுக்கு நம்ம பரஸ்பரமா பிடிக்கிறது. பட் ஒரு தேர்ட் பார்ட்டி பக்கத்து வீட்டு பர்சன் மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்ம காமிக்க மாட்டோம். அதனாலதான் அந்த பேரியர் வருது நமக்கும் அவங்களுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் டிசைட் when you see any person, let me become genuinely interested in him. இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். The beauty and mystery of this world only emerges through affection, attention, interest and compassion. இதான் டேல் கார்னெகின்னு ஒரு பெரிய டேல் கார்னெகிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் ஆத்தர் ஆன் பர்சனல் டெவலப்மெண்ட். அவர் சொன்ன வேர்டு இதுதான், பிகம் இன்ட்ரெஸ்டட், ஹேவ் அட்டென்ஷன், affection and interest and compassion to others. அப்பதான் you will be liked by others. Please remember. I'll tell you an incident which happened in my life which I can never forget. நான் ஹவுஸ் சர்ஜன் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல ஒரு நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். ஐசியூ ஒரு 20 பெட்ஸ் இருந்தது. லாட் ஆஃப் ஒரு 10-11 மணி ஆனா நாங்க லைட்ல அணைச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்போம். சடனா ராஜகோபால் லாஸ்ட் பெட்ல ஒருத்தர் பிகேம் வெரி பேட். ஸோ வெளியில ஓடி அங்க வெளியில அட்டெண்டர்ஸ்லாம் உட்காருப்பா. அட்டெண்டர்ஸ்ல சார் ராஜகோபால் ரிலேட்டிவ் இருக்காங்களன்னா ஒரு பையன், ஒரு 12 வயசு பையன், சார் என் தாத்தா அப்படின்னா, அந்த கடைசி பெட் போப்பா, அவர் தான் இருக்கார், பேடா இருக்கார் போ அப்படின்னு. அவன் போயிட்டான். அங்க போனோன்னா அப்புறம் நாங்களாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். அவன் பக்கத்துலேயே நின்று அவன் கை பிடிச்சி நின்றே இருந்தான். ஒரு 12 o'clock 1 o'clock நாங்களாம் கொஞ்சம் தூங்க கூட செஞ்சுட்டோம். அப்புறம் 4 மணிக்கு எழுந்தேன்னா சார்னு கூப்பிட்டான். அவன் கூப்பிட்ட உடனே போய் பார்த்த உடனே என்னடா ஆச்சுன்னா, சார் அவர் கை பிடிச்சிருந்தார், விட்டுட்டார் சடனான. ஐயோ, பார்த்த உடனே யூ வாஸ் டெட். ஸோ சாரிப்பா, அவன் தாத்தா செத்து போயிட்டாரு, வெரி சாரின்னு. சார் இவர் யாரு சார் அப்படின்னு. யாரு சார்? அவன் தாத்தா தானே. இவர் இல்ல சார் என் தாத்தா. அவன் சொல்றான், இவர் இல்ல சார் என் தாத்தா, இவர் இல்ல சார் என் தாத்தா. நான் கேட்டேன், ஏன்டா இவ்வளவு நேரம் இருந்தேன். இல்ல சார் அவர் கை பிடிச்சும் போது எனக்கு தோணித்து சம் ஹெல்ப்னு. அதனாலதான் அப்பதான் நினைச்சேன், சி அந்த வயசுல அந்த பையனுக்கு ஹவு மச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யூ டுக் ஆன் அதர் பர்சன். ஹோல் நைட் அப்படியே நின்று இருந்து, அதோ 12 வயசு பையன், யூ வாஸ் சோ மச் taken interest on the person. Poor thing, வயசானவர் கை பிடிச்சிட்டு he doesn't want to leave. அந்த அவர் பெரியவருக்கு தெரியவே இல்லை யாருன்னு, அவர் ரிலேட்டிவ் நினைச்சு கை பிடிச்சிட்டு இருக்காரு. The first thing you must do in life if you want people to like you, na, become genuinely interested in another person. This is the most important thing. The second thing the second thing you have to do is remember that a man's name is to him is the sweetest sound in any language. This is the most important thing. ஒருத்தர் பார்த்தோன்னா அவர் பேரு சொல்லி கூப்பிட்டாதான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். யாருக்குமே ஒன்னும் அவன் பேரு, இப்ப என்னோட பேரு டாக்டர் கைலாஷ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பேர். இப்ப ராகுல்னா ராகுலுக்கு ராகுல் இஸ் த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் திங் யூ கேன் ஹியர். நீ ராகுலை பார்த்து நீ போயிட்டு மூர்த்தி அப்படின்னு கூப்பிட்டா அவ்வளவுதான், அவனுக்கு வெறுத்துருவான் அவன். ஸோ தயவு செய்து very very important in life is remember a man's name. But how to remember a man's name? If you are interested in him, தான் நீ remember பண்ண. இப்ப மோடியோ இல்லாட்டி காந்தியோ நம்மளால மறக்க முடியல. because it's so much, because we have taken interest in him, நம்ம மறக்க முடியாது. அதே மாதிரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க மீட்டிங்
எங்களோட கிளாஸ்மேட்ஸ் தான் எவ்ரி இயர் வி மீட். அப்போ ஒவ்வொருத்தரும் என் பேர் ஞாபகம் இருக்கான்னா நிறைய பேர் பேரே தெரியல பிகாஸ் we are not met them, we are not taken interest in them and all that. The most important thing is நீங்க அவர் பேரை எல்லாரோட பேரையும் ஞாபகம் வச்சுக்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கிளினிக்ல ஒரு பேஷண்ட் உள்ள வந்தான்னா the first thing is I try to call their name. அதுக்கு நான் I must remember his name. So there are many techniques. ஒரு பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு lot of techniques is. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஒரு புக்கு கொடுப்பேன். அந்த புக்ல வந்து அவங்க பேர் இருக்கும் அதுல ஃப்ரண்ட்லயே. ஸோ புக்கு அவங்க கொடுத்த உடனே பார்த்த உடனே அந்த பேர் பார்த்துட்டு அவங்க பேர் கொடுப்பேன். சுப்பிரமணியம் ஹவ் ஆர் யூனா இஸ் வெரி ஹாப்பி. தெய்வமே என் பேர் கூட ஞாபகம் அவனுக்கு தெரியாது. அந்த புக்கை பார்த்து நான் சொன்னேன். பட் ஸ்டில் அவன் பேர் சொன்ன உடனே இவ்வளவு பேர் பார்க்கும்போது டாக்டர் உங்களால என் பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு. பட் நான் ஜென்ரலா நான் என்ன பண்ணேன், ஒரு மீட்டிங்ல ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணான்னா 2-3 தடவை பேசும்போதே அவர் பேர் சொல்லி சொல்லி பேசுவேன். ஸோ தட் ஐ கேன் ரிமெம்பர் இஸ் நேம்ங்கிறதுக்காக சொல்லி பேசிட்டு இருப்பேன். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் கீப் ஆன். இன்ஃபேக்ட் முந்தைய காலத்துல என்ன பண்ண, அவன் போனதுக்கு அப்புறம் என்னோட செல்லுல கூட எழுதி வச்சிருவான் பேரு. இவன் போட்டோ போட்ட பேரு. வீட்டுக்கு போன கூட 2 தடவை அந்த பேர் ஞாபகப்படுத்தும். ஒரு 4-5 தடவை நீ பண்ணிட்டா யூ நெவர் ஃபர்கெட் த நேம். So the name of the person is most, if you really want people to like you, please remember the name of the person. இது ரொம்ப it may look very simple, என்னடா எப்படி சொல்றானு, பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருக்குமே அவங்க பேரு கூப்பிடணும். At my age the only problem is with remembering names when I call everybody. So நான் நிறைய பேருக்கு நான் பார்த்திருக்கேன். வந்து இப்ப அல்சீமர்ஸ் டிசீஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மறந்து போயிடும் எல்லாருக்கும். இன்ஃபேக்ட் நான் ஒரு ரீசெண்டா ஒரு வீட்டுக்கு போனேன். 82 இயர்ஸ் அந்த தாத்தாக்கு. அவருக்கு போயிட்டு என்ன சார் உங்க ப்ராப்ளம்லாம், அவர் என்னவோ சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு அல்சீமர்ஸ்னால என்ன சொல்றாருன்னு புரியல, எதோ சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் உங்க ஒய்ஃபை கூப்பிடுங்க, அவள்கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கூப்பிடுனா டார்லிங், ஸ்வீட் ஹார்ட், ஹனி அப்படிலாம் கூப்பிட்டுருந்தார். என்னடா இப்படி எல்லாம் கூப்பிடுறாரு சார், நான் கூட இந்த வயசுல என் பொண்டாட்டிலாம் இப்படி கூப்பிடுறது நீங்க கூப்பிடுறீங்களா? அவர் சொன்னாரு, நான் ஒரு பேர் அந்த மேடமோட பேரு என் ஒய்ஃபோட பேரு வந்துட்டேன் சார், அதனால எப்பயுமே நான் வந்து இது மாதிரி டார்லிங், ஹனி அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருப்பேன். பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ரிமெம்பரிங் name of the person is the most important trick in making people like you. So this is one thing. Next commandment என்னன்னா, be a good listener. நம்ம பேசும்போது ஒரு கான்வர்சேஷன் 2 பேருக்கு நமக்கு அவன் சொல்றது கேட்கவே மாட்டோம். நம்ம கண் கூட ஐ டு ஐ கான்டாக்ட் கூட இருக்காது நமக்கு. ப்ளீஸ் ரிமெம்பர், பி அ குட் லிசனர். லாட் ஆஃப் பீப்புள் கடனேன்னு கேட்பான் ஏதோ சொல்றது. என்கரேஜ் பீப்புள் டு டாக் அபவுட். எப்ப நீ பேசுனா அவனை பத்தி நீ பேச சொன்னா யாருக்குமே ஈஸியா பேசுவாங்க. ஸோ யூ ஆஸ்க் அபவுட் வாட் ஆர் யூ டூயிங். அவனை பத்தி பேசினா அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். டு மேக் அ பர்சன் ஹாப்பி, ஆஸ்க் ஹிம் டு டாக் அபவுட் ஹிம்செல்ஃப். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் அது கேட்கணும், வெரி இம்பார்ட்டன்ட். லாட் ஆஃப் பீப்புள் டு நாட் லிசன், தே ஒன்லி ஹியர். த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹியரிங் அண்ட் லிசனிங் என்னன்னா, ஹியரிங்னா கடனேன்னு கேட்கற அவ்வளவுதான், ஒண்ணுமே ரிஜிஸ்டர் ஆகுது. லிசனிங்னா ஹியரிங் வித் அட்டென்ஷன், தட் இஸ் லிசனிங். நீ ஹியரிங் வித் அட்டென்ஷன் இருந்தாதான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த கான்வர்சேஷன். இல்லாட்டி உனக்கு சும்மா ரிப்ளை பண்றதுக்கு என்ன வேணுமோ அதான் கேட்டுக்கிறேன்னு அர்த்தம். ப்ளீஸ் ரிமெம்பர், பி a good, if you really want people to like you, be a good listener. Very important. Next, 4th commandment is talk in terms of other man's interest. எப்பயுமே நீ பேசும்போது உன்னோட இன்ட்ரெஸ்டே நீ பேசிட்டு இருக்காது. எனக்கு பாட பிடிக்கணும், நான் பாட்டு பத்தி பேசினா ஓடியே போடுவோம். உன்னோட இன்ட்ரெஸ்ட் பேசவே பேசாத, அவனோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படி. இஃப் யூ ரியலி வாண்ட் டு பி சக்சஸ்ஃபுல் லைஃப், ஆல்வேஸ் டாக் அபவுட் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட். ஒரு பேஷண்ட் வந்த உடனே என்ன சார்னு அவனோட வியாதி பத்தி கேட்காம வேற எல்லாம் கேட்டுட்டே இருந்தான்னு வச்சுக்கோ, அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. சார் எனக்கு இருமல் இருக்கு சார், சளி இருக்கு, அதை பத்தி கேளுங்க சார் தான் சொல்லுவோம். அதே மாதிரி எந்த கான்வர்சேஷன்லயும் இஃப் யூ வாண்ட் a person to like you, talk in their interest. அவனோட இன்ட்ரெஸ்ட் என்ன? இப்ப நிறைய எனக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கான். அவன் வந்து அவனோட ப்ராடக்ட் சுமாரான ப்ராடக்ட் தான். பட் அவனுக்கு வந்து எனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்னா என்கிட்ட வந்து பாட்டை பத்தியே பேசுவான். எஸ்பி பாலசன் பத்தி பேசுவான், அதை பத்தி பேசுவான். இன்ஃபேக்ட் என்னோட இன்ட்ரெஸ்ட் பேசுனால அவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது எனக்கு. அவன் ஒண்ணுமே சொல்லலைன்னா கூட நான் எழுத ஆரம்பிச்சேன் அவன் ப்ராடக்ட். சச் எல்லாத்தையும் நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கு, பட் அவன் வந்து ஹவு டு மார்க்கெட்டுங்கிறது அவனுக்கு நல்லா தெரிஞ்சது. ஹி வாஸ் டாக்கிங் இன் மை இன்ட்ரெஸ்ட். எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதான் பேசுறான். தேர் ஆர் ஒன்லி 2 forces that unite men, ஃபியர், இன்ட்ரெஸ்ட். ஒன்னு பயத்தால ஒருத்தனை கொண்டு வரலாம், இன்னொன்னு இன்ட்ரெஸ்ட் கொடுத்த. நெப்போலியன் பானபார்ட் சொல்லிருக்கான். அவ்வளவு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் ஒன் ஸ்மால் இன்சிடென்ட். வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்தான். ஒய்ஃப் வந்து ஒரு சீரியல் பார்த்துட்டு இருந்தா. ஹஸ்பண்ட் வந்து ரிமோட்டு குடுறி அப்படின்னா, எதுக்கு கொடுக்க மாட்டேன்னு, எனக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும், கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனா, பாத்துக்கிறேன் அப்படின்னா. என்ன பாத்துக்கிறேங்க? நீ போடுற சேனல்ல பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். அவளோட இன்ட்ரெஸ்ட் தானே, அதான் பாத்துக்க முடியும் அவனால. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட்,
talk in terms of other man. Every time நீங்க ஒருத்தரோட கான்வர்சேஷன் வீட்டுல we meet lot of people. பஸ்ல போகும்போது பார்ப்போம், கார்ல போகும்போது பார்ப்போம், எல்லா இடத்துலயும். இப்போ ஒரு ஓலா டாக்ஸில போனா கூட அந்த டிரைவர்ட்ட அவனோட இன்ட்ரெஸ்ட் பத்தி எவ்வளவு ஓட்டுறீங்க, என்ன பண்றீங்கன்னா அவன் சந்தோஷமா பேசினே வருவான். ஸோ போனவொடனே எக்ஸ்ட்ரா கூட கேட்க மாட்டான். பிகாஸ் யூ மேட் இம் he is thinking that you are interested in his welfare. That is what is important. Okay, this is the fourth commandment. The fifth commandment is make the other person feel important and do it sincerely. அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேக் த அதர் பர்சன் இம்பார்ட்டன்ட். அவனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். யாருக்குமே இந்த உலகத்துல வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தே ஆல்வேஸ் லைக் யூ. நம்ம வந்து ஹியூமன் பீயிங் கூட ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நாய் கூட அதுக்கு வேண்டிய டியூ ஷேர் கொடுத்தா அது ஹாப்பியா இருக்கும். அதே மாதிரிதான் ஹியூமன் பீயிங் டு வி ஹேவ் டு பி we make the other person feel important. எல்லாத்துக்கும் யோ யூ ஆர் கிரேட், யூ ஹவ் டன் a wonderful ஸ்மால் ஜாப் சொன்னா கூட recognize their work and tell them you have done extremely well, I'm so happy. பட் அது சின்சியரா சொல்லணும். ஃபிளாட்டரிங்கிறது கூடாது. சும்மா வந்து அவன் பண்ணாத ஜோக்லாம் ஃபென்டாஸ்டிக்லாம் சொன்னா அவனுக்கே தெரியும். ஃபிளாட்டரிங்கிறது சும்மா சொல்றது, பட் இன்ட்ரெஸ்டோட சொல்றது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி மேக் அ லிவிங் பை வாட் வி கெட், பட் வி மேக் அ லைஃப் பை வாட் வி கிவ். நம்ம என்ன கொடுக்குறோமோ பொறுத்து தான் அது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். மேக் த அதர் பர்சன் ஃபீல் இம்பார்ட்டன்ட் அண்ட் டூ இட் சின்சியர்லி. அது பண்ணா பீப்புள் லைக் யூ இன்ஸ்டன்ட்லி. வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் இஸ் the only way to get the best of an argument is to avoid it. Very important. ஒரு ஆர்குமெண்ட் வந்தானா அதுலதான் நம்ம டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறைய ஆயிடும். ஒரு ஆர்குமெண்ட் வந்தாவே இப்ப இந்த இதுல பாருங்க, என்ன பேச வந்தா ஓடியே போயிட்டான். he will never, please do not stay whenever there is an argument. நிறைய பேர் என்ன அந்த ஆர்குமெண்ட் வின் பண்றதுக்காக சண்டை போட்டு you lose that person. That's the biggest problem. You will win the argument but you lose the person. So if you really want people to like you, avoid an argument. That's the best way. ஏதாவது வந்து ஓகேப்பா, this is your point of view, is my point of view, அந்த ஆர்குமெண்ட் ஸ்டாப் பண்ணிடுங்க. winning an argument does not mean one has convinced one's opponent. நீ வின் பண்ணா கூட அவனை வின் பண்ணேன்னு அர்த்தம் கிடையாது. பிகாஸ் ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் அவனுக்கு ஒன்று பிடிக்காது. ஸோ தி பெஸ்ட் வே இஸ் அவாய்ட் அன் ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட்ல வந்து லாட் ஆஃப் பீப்புள் டு நாட் நம்ம உலகத்திலேயே வந்து நம்ம வி டிஸ்அக்ரி வித் எவ்ரிபடி. வி டிஸ்அக்ரி வித் அவர் சில்ட்ரன், வி டிஸ்அக்ரி வித் அவர் ஸ்பௌஸ், we disagree with so many people. But still அதை வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபைட்டிங் மாதிரி வச்சுக்காம, okay, avoid it for the time being and then sincerely tell them what you want to say. என்ன பண்ணணுமோ, என்ன சொல்லணுமோ, என்ன பண்ணுமோ அதை சொன்னா things will go fine. Okay, very very important. In fact, the Chinese problem which says winning an argument does not mean one has convinced one's opponent. Very important. Next, of course, the eighth commandment is show respect to the other man's opinion. நெவர் டெல் அ மேன் இஸ் ராங். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏதோ ஒன்று சொல்றோம். இப்ப நிறைய மீட்டிங்லாம் நிறைய பேர் வந்து இப்பெல்லாம் இதெல்லாம் இருக்கும். எங்க கிளினிக்ல வந்து வி ஹேவ் மீட்டிங்ஸ் ரெகுலர்லி ஒன்ஸ் மந்த். அப்ப ஏதோ ஒருத்தர் ஒன்று சொன்னானா, அடிச்சே சும்மா இருப்பா, உனக்கு உண்மையே தெரியல அப்படின்னு சொல்லவே கூடாது. நெவர் டூ தட் இன் லைஃப். யூ நெவர், உன் சைல்டு வந்து ஏதாவது சொன்னா கூட நெவர் சே திஸ் இட்ஸ் a stupid thing அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. No man likes to be said that he is wrong. No human creature likes to be said he is wrong. அதுவும் பர்டிகுலர்லி மீட்டிங்ல சொன்னேன்னா அவங்களை இன்சல்ட் பண்ணா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவனுக்கு நீ பாஸ்ன்னு கூட பாவம், உன்னை வந்து ரெஸ்பெக்டே பண்ண மாட்டான். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஷோ ரெஸ்பெக்ட். எவ்ரி பர்சன் ஹேஸ் காட் இஸ் ஓன் ஒப்பீனியன். இப்போ நாங்க வந்து ஏதாவது மீட்டிங்ல பேசும்போது பிஜேபியா காங்கிரஸா இதா அப்படிலாம் பேசும்போது எவனோ ஒருத்தன் வந்து அவனை பத்தி திட்டினா கூட ஐ ஆல்வேஸ் சே ப்ளீஸ் கிவ் ரெஸ்பெக்ட் டு தி பர்சன் வாட் எவர் ஹூ இஸ். ப்ளீஸ் கிவ் ரெஸ்பெக்ட் டு தி பர்சன் பிகாஸ் he is one person who has come to member of the parliament. You have to give respect. அப்படிதான் சொல்லுவோம். ஸோ ஷோ ரெஸ்பெக்ட் டு அதர் மேன்ஸ் ஒப்பீனியன். ஒப்பீனியனுக்கு வந்து டோன்ட் சே அவனோட ஒப்பீனியன் வந்து பேட் அப்படின்னு சொல்லாது. ஓகே, வில் டிஸ்கஸ் யுவர் ஒப்பீனியன், நெவர் மேட். வில் டிஸ்கஸ் வாட் இஸ் த பெஸ்ட். நான் சொல்றேன், நீ சொல்றேன், நம்ம வில் கம் டு மியூச்சுவல் அக்ரிமெண்ட். அப்படிதான் பண்ணணும். Never tell he is wrong. Okay, this is very important. If you really want people to like you, please do not say that he is wrong. That is very important. Next, of course, is begin in a friendly way. In the conversation, begin in a friendly way. Begin with praise and honest appreciation. This is very important. பிரேஸ் அண்ட் ஹானஸ்ட் அப்ரிசியேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஒருத்தர் பிரேஸ் பண்ணா அது மாதிரி ஒரு ஹாப்பினஸ் யாருமே நீங்க பாத்துக்கோங்க. யூஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல் சொன்னா அவ்வளவு. நீங்க ஃபாரின்லாம் போனேன்னா ரோட்ல பண்ணேன்னா அப்படியே கண்டுக்காம, இங்கெல்லாம் வந்து யாரும் பேச மாட்டேங்களா, அங்கெல்லாம் வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ, ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு யூ லுக் வெரி பிரிட்டி, யூ லுக் ஹெல்த்தி அப்படிலாம் சொல்லுவோம். பட் இங்க பார்த்தா என்ன சார் இப்படி ஆயிட்டேங்க, நல்லா இருந்தேங்க, இப்படி ஆயிட்டேங்க, இப்படி கேட்டுருப்போம். ஸோ நெவர் ஆல்வேஸ் பிரேஸ் அ பர்சன், பட் ஜென்யூனா பிரேஸ் பண்ணுங்க. சும்மா ஒண்ணுமே இல்லாம யூஆர் வாக்கிங் லைக்
அவன மாதிரி ஒர்க் பண்றீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஃபைன், ஒண்டர்ஃபுல், ஐ எம் சோ ஹாப்பி யூ ஆர் ஒர்க்கிங் அப்படின்னு ஹானஸ்டா ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தேன்னா அந்த பிகினிங்கே இட் பி வெரி ஃபைன். இன்ஃபேக்ட் இப்பெல்லாம் லிஃப்ட்ல போனா யாரும் ஒருத்தர் பேசுறது கூட கிடையாது. நான் பார்த்திருக்கேன். எங்க லிஃப்ட்லாம் வந்து 7 ஃப்ளோர்ஸ் இருக்கும். ஒரு லிஃப்ட்ல கீழே இருக்குன்னா 15-10 பேர் கீழே இறங்குவோம். ஆனா ஒருத்தனை பார்த்து சிரிக்க கூட மாட்டேங்கிறான். ஐ டோன்ட் நோ வாட் ஹஸ் ஹேப்பன் டு அஸ். நீங்க ஏதாவது சொன்னா கூட அவன் பிஸியா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கணும். ஏதோ ஒரு செல்லு பார்த்துனே வரான். ஸோ ஆல்வேஸ் பிகின் இன் ஃப்ரெண்ட்லி வே. ஹாய், யூ லுக்கிங் ஒண்டர்ஃபுல், இட்ஸ் அ நைஸ் டே. அது மாதிரி ஏதாவது ஒன்று. ஃபாரின்ல அது ரொம்ப ரொம்ப காமன். வெரி வெரி ஃபைன். ஐ ரியலி அப்ரிஷியேட் அமெரிக்கா ஃபார் தட். தே ஆல்வேஸ் சே குட் திங்ஸ் அபவுட் யூ when they see you. even even if you're not friend, even if you're not a friend to him, they always say fine, one have a nice day, wonderful day, the climate is so good, ஏதோ ஒன்று அரைப்பான். So begin with and he will always say your shirt looks so beautiful, fantastic, you look so handsome. இதெல்லாம் வந்து very very important to make a people like you. So begin off, because நமக்கு தோணும் இங்கெல்லாம் எங்க இந்தியன்ஸ்க்கு வந்து நம்ம we are very conservative people, நம்ம சொல்லவே மாட்டோம். But do it. The more you do it, people become more friendly with you. The difference between appreciation and flattery என்னன்னா, appreciation is sincere, but the other is insincere. One comes from the heart. Appreciation comes from the heart, but flattery comes from the mouth. சும்மா பொய் சொல்றது, நீ you are looking very beautiful னு அசிங்கமா இருக்குன்னு சொன்னா உனக்கு தெரியும் நீ வந்து பொய் சொல்றேன்னு. Don't do like that. I think your dress is good. நீ அதை பத்தி அவனை பத்தி வேணா சொல்ல, your dress is good, அது மாதிரி சொல்றது. So begin in a friendly way. This is very very important. Then of course the 10th commandment is try honestly to see things from other man's point of view. இதுதான் இந்தியால பெரிய ப்ராப்ளமா இருக்கு. we never want to see from their view. இப்போ மாமியார் மாட்டு பொண்ணுக்கு சண்டை வருதுன்னா கூட பிகாஸ் they are not thinking from the other point of view. அதனாலதான் சண்டை வருது. எந்த இஷ்யூ வந்தாலும் they don't look into other man's point of view. அவன் எந்த ஆங்கிள் திங்க் பண்றான் அப்படிங்கிற நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம். ப்ளீஸ் ஆல்வேஸ் டூ தட். ஆல்வேஸ் ட்ரை டு திங்க் ஃப்ரம் அதர் பர்சன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்பதான் வந்து உனக்கு அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குடான்னு தெரியும். பட் அதுக்கு நீ ஓப்பனா இருக்கணும். யூ மஸ்ட் பி ஓப்பன் டு சேஞ்ச், இல்லையா? டு சேஞ்ச் அவர் செல்ஸ் எஃபெக்டிவ்லி வி மஸ்ட் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் அவர் பர்செப்ஷன். கோவின்னு ஒரு பியூட்டிஃபுல் ஆத்தர் சொல்லியிருக்காரு. ப்ளீஸ் டூ தட், வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அது ஹானஸ்ட்லி யூ மஸ்ட் திங்க், ஓகே அவன் பாயிண்ட்ல ஏதோ அவனோட சொல்றதுல அர்த்தம் இருக்கு. அதுக்கு நீ வந்து யூ மஸ்ட் பி ஓப்பன். அப்பதான் முடியும், இல்லாட்டி முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு பேஷண்ட் வந்து எங்கிட்ட சொன்னா வந்து, சார் என்னோட ஒய்ஃப்க்கு அப்பெண்டிசைட்டிஸ் மாதிரி இருக்கு சார். உன் ஒய்ஃப் அப்பெண்டிசைட்டிஸ் இருக்க முடியாதுப்பா உனக்கு. ஏற்கனவே போன 3 வருஷம் முன்னால நான் ஒரு அப்பெண்டிசைட்டிஸ் ஆபரேஷன் பண்ணிட்டேன். ஒருத்தருக்கு ஒரு அப்பெண்டிக்ஸ் தான்டா இருக்கும் அப்படி சொன்னா, அதெல்லாம் கரெக்ட் சார், ஒருத்தருக்கு 2 ஒய்ஃப் இருக்கலாம் இல்ல சார் அப்படின்னா. அப்பதான் ஐ எம் நாட் திங்கிங் ஃப்ரம் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு தெரிஞ்சது. ப்ளீஸ் திங்க் ஆல்வேஸ், ட்ரை ஹானஸ்ட்லி டு see things from other man's point of view. This is important. Then of course the 11th commandment is appeal to noble motives. இதுதான் வெரி வெரி. இந்த நோபல் மோட்டிவ்ஸ்னா என்னன்னா, ஏதாவது ஒரு சொல்லும் போது கூட அவன்கிட்ட சொல்றது பார்ப்பா, இதே உன்னோட அக்காவா இருந்தா இப்படி பண்ணுவியா? நான் எப்பயுமே நினைச்சுப்பேன், ஒரு பேஷண்ட் பார்க்கும்போது என்னோட அம்மாவா இருந்தா இந்த மருந்து நான் கொடுப்பேனா அப்படின்னு நினைச்சுப்பேன். அப்படி கொடுத்தாதான் வந்து அந்த நோபல் ஆட்டிடியூடோட கொடுத்தாதான் யூல் பி அ சக்சஸ்ஃபுல் பிசிஷியன். எல்லாத்துலயுமே இது நான் ஒருத்தனை திட்ட போறேன்னா, ஒரு வயசானவன்னா யூ திங்க், இப்ப என்னோட அம்மாவா இருந்தா நான் திட்டுவேனா, என்னோட ஒய்ஃபா இருந்தா நான் இப்படி பண்ணுவேனா அப்படின்னு நினைச்சேன்னா, ஒரு நோபல் திங்க் அட்டாச் பண்ணேன்னா, யூ வில் நெவர் பி ரூட் ஆர் ஹார்ஷ் டு எனி பர்சன். அதை ஆல்வேஸ் அப்பீல். அவன்கிட்ட சொல்லும் போது கூட, பாருப்பா நீ இப்படி பண்ற இல்ல, இது உன்னோட அப்பாவா இருந்தா நீ இது மாதிரி பண்ணுவியா? இப்ப நான் நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் பாக்குறேன். ஹவுஸ் சர்ஜன்ஸ்லாம் வந்து பெட் நம்பர் 14 பாத்துக்கோப்பா, பெட் நம்பர் 17 நான் சொல்லேன், டே ஏன்டா அப்படி அசிங்கமா பெட் நம்பர் 14 13 அவனுக்கு ஒரு பேர் போட்டு வச்சுட்டு அங்க கீழே வந்து சுப்பிரமணியம் எழுதிட்டு சுப்பிரமணியம் சாருக்கு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் நமக்கு எல்லாருக்கும் வந்து அந்த நோபல் மோட்டிவோட அப்ரோச் பண்ண கூட தெரியல. அப்படி பண்ணாதான் எல்லாருக்கும் பிடிக்கும். நீ நோபலா இருக்கேன்னு தெரிஞ்சனாவே பீப்புள் ஸ்டார்ட் லைக்கிங் யூ. A life without noble cause is like a gun without a bullet. அந்த நோபல் காஸ் இருக்கணும் எல்லாத்துக்குமே. இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஆல்வேஸ் பி நோபல். நோபல்ங்கிறது மோர் ஸ்பிரிச்சுவலா கூட இருக்கலாம், டசன்ட் மேட்டர். எ ஸ்பிரிச்சுவல் பர்சன் இஸ் a noble person. ஸோ அது மாதிரி ஆல்வேஸ் திங்க், எஸ் let me give value to small things in life. அது அந்த ஒரு ஸ்மால், இப்போ உன்னோட குழந்தை எதாவது தப்பு பண்ணா நம்ம அடிக்க மாட்டேங்கிறோம்ல, பிகாஸ் you want to be kind to the child. அதே மாதிரி எல்லாத்தையும் இருக்க கத்துக்கணும். This is the 11th commandment, which is very important. The 12th commandment is, when you talk to a person, dramatize your ideas. சும்மா அப்படியே வளவளன்னு பேசிட்டே இருந்தா போர் அடிக்கும். இன்ஃபேக்ட் நிறைய பேர் பஸ்ஸுக்குள்ள பேசும்போது எவ்வளோ வளவளன்னு பேசிட்டு இருப்பாங்க. இட்ஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் த அதர் பர்சன்.
ட்ராமடைஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு என்னோட வாழ்க்கையில வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வருவாங்க. ஒரு புக் ஒரு பேஜ் எடுத்து அப்படியே சொல்லிட்டு போவாங்க. பார்க்க கூட மாட்டோம், ஆனா எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணி சொல்லிட்டே போவோம். ஒரு ஒரு ஹை நோட்டு லோ நோட்டு எதுவுமே இருக்காது, அப்படியே சொல்லிட்டு இருப்போம். போர் அடிக்கும். தயவு செய்து whenever you talk, ஒரு ஹை நோட்டு லோ நோட்டு கொஞ்சம் அப்படி ஒரு ஜோக்கு ஒரு இது எல்லாத்தையும் கொண்டு வரணும். அப்ப ட்ராமடைஸ் பண்ணி நீ எதையும் சொன்னாதான் எல்லாருக்கும் ஒண்ணு, நீ நீ பேசுறது பிடிக்கும், இல்லாட்டி பிடிக்காது. மேடையில கூட வந்து ஏன் வந்து politicians are very successful now? Because they're dramatizing the ideas and presenting it to you. ஸோ உனக்கு எல்லாருக்கும் உன்னை பிடிக்கணும் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு பி பிக் பப்ளிக் ஃபிகர், யூ மஸ்ட் ட்ராமடைஸ் யுவர் ஐடியாஸ் அண்ட் டெல். அது ஒரு கை கால் மூக்கு எல்லாம் வச்சு சொன்னாதான் அதுக்கு ஒரு பியூட்டி கிடைக்கும். அப்பதான் எல்லாருக்கும் உனக்கு பிடிக்கும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது உனக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, மற்றவனுக்கு உன்னை பிடிக்கணும்னா யூ ஹாவ் டு ட்ராமடைஸ் யுவர் ஐடியாஸ். பீப்புள் ரேர்லி சக்சீட் அன்லெஸ் தே ஹேவ் ஃபன் இன் வாட் தே ஆர் சேயிங். ஒரு ஹாப்பினஸ் இன் சேயிங், ஒரு ஏதோ சொல்றது கூட ஹாப்பியா சொல்லணும், அப்பதான் யூ பி சக்சஸ்ஃபுல். ஓகே, திஸ் இஸ் த 12th commandment. This is very very important. The 13th commandment is talk about your own mistakes before criticizing others. This is very very important. Whenever there is a ரெண்டு பேர் சண்டை வந்துன்னா, உன்னோட மிஸ்டேக் ஃபர்ஸ்ட் சொல்லிடு. எஸ் ஐம் சாரி, ஐவ் டன் இட்னா டபக்குன்னு எல்லாமே அடங்கிடும். அதுக்கப்புறம் அவங்க பேசவே மாட்டாங்க ஜாஸ்தி. பிகாஸ் யூ ஆர் அக்செப்டட், யூ ஹவ் அக்செப்டட் யுவர் மிஸ்டேக். நிறைய பேர் அவனோட மிஸ்டேக் மறைக்கிறதுக்காக மேல 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 சொல்லிட்டே போவாங்க. The moment you talk about your own mistake first before criticizing the other person, everything will be solved. Because other person உனக்கு criticize பண்ண மாட்டேன், because you accepted your failure. பட் நமக்கு எல்லாருக்கும் ஈகோ வந்து தடுப்போம். We never want to own our own mistakes. அதான் பெரிய ப்ராப்ளம். பட் இஃப் யூ வாண்ட் பீப்புள் டு லைக் யூ, accept your mistakes. Accept your mistakes. Then if you criticize the person also, he'll accept it because you are accepted it. பட் நமக்கு எல்லாருக்கும் ப்ராப்ளம் என்ன, நம்மளோட ஃபர்ஸ்ட் சொல்லாம அவனையே பத்தி சொல்லிட்டு இருக்கனால அவங்களுக்கு பிடிக்காம சண்டை வளர்ந்துட்டே போகும். ஸோ டாக் அபவுட் யுவர் ஓன் மிஸ்டேக்ஸ். தி ஹியூமன் டங் இஸ் மோர் பாய்சனஸ் தென் அ பீ ஸ்டிங். அவ்வளோ பீ கொட்டினா என்ன வலிக்குமோ அதோட ஹியூமன் டங்ல வந்து அந்த கிரிட்டிசைஸ் பண்றதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். த மொமெண்ட் யூ அக்செப்ட் யுவர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் போயிடும். எவ்ரிதிங் வில் கோ அவே. இஸ் இட் கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் கோர்ஸ் இஸ் praise the slightest improvement. Be lavish in your praise. ஏதாவது ஒரு இது கூட ஒரு சின்ன இதை கூட பண்ணா கூட, நம்ம குழந்தைலாம் பார்த்துருக்கோம்ல, ஒரு ஏதாவது ஒரு போயம் சொன்னதுன்னா நான் பார்த்துருக்கேன். டாக்டர் வந்து போயம் சொல்லும் போது கை தட்டினா அதுக்கு இருக்கிற குஷி அப்படி பார்த்தோம், இன்னொன்னு சொல்லிட்டே இருக்கும். ஸோ பிரேசிங் இஸ் சம்திங் வி ஆல் crave for praise. All of us. I'm not taking from the சின்ன குழந்தையில இருந்து வயசான தாத்தா மட்டும் we all crave for praise. அந்த praise யாருமே கொடுக்க மாட்டேன். இன்னும் கஞ்ச பிசினாரி மாதிரி நம்ம கொடுக்கவே மாட்டேங்கிறோம். தயவு செய்து praise, ஈவன் ஸ்லைட்டஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா கூட, இப்போ 40 மார்க்ஸ் வாங்கினா 45 மார்க்ஸ் வாங்கினா கூட praise, yes fantastic, you have taken 5 more marks. அதுதான் முக்கியம். அது கூட ஏன்டா 100 மார்க்ஸ் வாங்கலன்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம். So please for heaven's sake, try to praise every person, even for the slightest, because praise is something. In fact, you be lavish in your praise, no problem, because only then people will like you. I praise loudly, but I blame softly. அப்படிங்கிறத வர. இன்ஃபேக்ட் ஒரு ரோட்ல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். நடந்து போயிட்டு இருக்கும்போது சடனா ஒரு நாய் ஒழுன்னு குலைச்சிட்டே வந்தது. ஹஸ்பண்ட் என்ன பண்ணானா, சரி டக்குன்னு ஒய்ஃப் தூக்கிட்டானா, தூக்கி அப்படியே கையில வச்சுட்டே இருந்தானா. வச்சுட்டே இருக்கும்போது அந்த நாய் எப்படி சுத்தி பார்த்துட்டு அப்புறம் போயிடுது. அப்படியே போய் இறக்கணும்னா ஹஸ்பண்ட் வாண்டட் பிரேஸ் ஃபார் ஒய்ஃப். உன்னை காப்பா, நாய் கடிச்சா கூட நீ தூக்கிட்டு இருக்க, என்னதான் கிடைக்கும், உன்னை கிடைக்காது, யூ சச் அ கிரேட் பர்சன் சொல்லுவான்னு நினைச்சிட்டு அப்படின்னு இருக்கும்போது கீழே வச்சவனும் ஒய்ஃப் என்ன சொன்னா, நான் இது மட்டும் பார்த்திருக்கேன், நாய் வந்தா கல்ல தூக்கி அடிச்சு பார்த்திருக்கேன், பட் ஒய்ஃப தூக்கி அடிக்கிற ஹஸ்பண்ட் இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா. சி, என்ன பிரேஸ் பண்ண வேண்டிய இடத்துல எப்படி ஹவு ஷி இஸ் திங்கிங் பாருங்க, டிஃபரெண்டா. ஸோ தயவு செய்து பிரேஸ் even the slightest improvement. Be lavish in your praise. என்ன பியூட்டிஃபுல்லா சொல்லுங்க. Be lavish in your praise. Of course, 15th commandment is use encouragement. Make the fault seem easy. Correct. Make the fault seem easy to correct. அது மாதிரி there is ஒரு என்கரேஜ்மெண்ட்ங்கிறது பர்டிகுலர் ஒரு குரூப்ல இருக்கும்போது the person on the top should encourage his juniors. வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபால்ட் எல்லாம் பரவாயில்ல, இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது பதில் இப்படி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாதான் இட்ஸ் பெட்டர். நீ இப்படி பண்ணி தொலைச்சா அப்படி பண்ணவே சொல்லவே சொல்லாதீங்க. யூஸ் a lot of encouragement for a lot of people so that they really come up. Particularly when you are in a commandable position, you must use encouragement. A word of encouragement during a failure is worth more than an hour of praise after success. சக்சஸ்க்கு அப்புறம் எல்லாரும் சொல்றதை விட ஒரு தப்பு பண்ணதுக்கு அப்புறம் ஒருத்தர் என்கரேஜ்மெண்ட் கொடுத்தா அது மாதிரி ஒரு பியூட்டி எதுவுமே கிடையாது.
ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு என்கரேஜ் பீப்புள். நம்ம சில்ட்ரன் ஏதாவது பண்ண நம்ம என்கரேஜ் பண்றதுல அதே மாதிரி தான் எவ்ரிபடி இன் திஸ் ஆர், இஃப் யூ என்கரேஜ் தம் தென் தே ஆர் வெரி ஹாப்பி. வென் யூ என்கரேஜ் தம் தே ஸ்டார்ட் லைக்கிங் யூ. இதெல்லாமே எதுக்கு சொல்றேன்னா, how to make people like you. அதான் very important. Okay, very important. Then of course finally smile, very very important. Lot of people do not, in fact, ஒரு ரெண்டு பேரும் பார்க்கும்போது சிரிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் லிப்ட்ல இருக்கும்போது சிரிச்சேன்னா அவனால சிரிக்காம இருக்க முடியாது. பாத்துருக்கீங்களா? பிகாஸ் when you smile அவனும் சிரிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. ஸ்மைல் இஸ் ஒன் திங் which gives you instant returns. ஸ்மைல் பண்ணாவே லாட் ஆஃப் பீப்புள் லைக் ஈச் அதர். இன்ஃபேக்ட் ஒருத்தரை வந்து கவரணும்னா உன்னோட ஸ்மைல் நல்லா இருக்கும். ஜேம்ஸ் பாண்ட் ஸ்மைல் மாதிரி இருந்தாதான் யூ வில் பி ஏபிள் டு கவர் பீப்புள். பட் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் நாட் ஸ்மைலிங். இப்பெல்லாம் லிப்ட்ல வந்து பார்க்கும்போது எவனும் ஸ்மைலே பண்றது கிடையாது. ஸ்மைலுங்கிறதே நான் பார்த்தே கிடையாது யார்ட்டையும். அதே வெளியில வந்து லாஃப்டர் கிளப்னு உட்காந்து அங்க ஹா ஊப்பூலாம் சிரிச்சுட்டு கிடப்பான். டேய் ஏன்டா அப்படி சிரிக்கிறேன், இங்க சிரிக்க கூட மாட்டேங்கிறேன்னா, சார் அதெல்லாம் லாஃப்டர் கிளப், சீரியஸ் ஜாப், டோன்ட் டிஸ்டர்ப் மீ மா. So தயவு செய்து smile, a gentle word and a kind look and a good natured smile can work wonders and accomplish miracles. This is also another problem. Clear? So please smile, because every time you smile, you have an hormone which is very good to make you enrich you. In fact, smile பண்ணும்போது if you make another person smile also, you're producing that hormone in him. In fact, the hormone with the endorphin or hormone, it is such a simple chemical that is produced in a body to make you feel healthy also, make you feel very, in fact சிரிக்கும்போது சடனா நமக்கு புத்துணர்வு வரது காரணமே அந்த ஹார்மோன். அந்த ஹார்மோன் இஸ் ஆல்சோ அவைலபிள் அவுட் சைட். 1 cc is about 7,000 rupees. ஒரு half an hour 15 minutes தான் வேலை செய்யும். பட் அது சிரிச்சா அந்த ஹார்மோன் ஈஸியா நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆயிடும். So please, if you want people to like you, smile first. Don't have a morose look. Smile and gently smile at people. அதுக்காக சும்மா பார்த்தவன காரணம் எல்லாம் சிரிச்சாலும் தப்பாயிடும். ஸோ காரணத்தோடு ஒரு மைல்டு புன்னகை அது இருந்தா போறோம். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஓகே, இஃப் யூ வாண்ட் யுவர் ஒய்ஃப் டு லைக் யூ இன்ஸ்டன்ட்லி, தீஸ் ஆர் தி திங்ஸ் யூ மஸ்ட் டூ. டோன்ட் நேக். ஒய்ஃபை நேக் பண்ணவே பண்ணாதீங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன், சொன்னதையே சொல்லி உயிர்வாங்க. அது பண்ணவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப் போயிடும். டோன்ட் கிரிட்டிசைஸ் யுவர் ஸ்பௌஸ். அது பண்ணாலும் இன்னும் another ப்ராப்ளம். கிவ் ஹானஸ்ட் அப்ரிசியேஷன் ஃபார் வாட் ஷி டஸ். ஒரு காஃபி கொடுத்தா கூட இப்ப பார்த்திருக்கேன், யாருமே தேங்க்ஸ்ன்னு சொன்னதா சரித்திரத்திலே இல்லை. தயவு செய்து if they give a coffee, tell them thank you very much darling for a wonderful cup of coffee. சொல்லுங்களேன், என்ன ஆயிட போறது? ஸோ ஹானஸ்ட் அப்ரிசியேஷன். உண்மைதானே அது? பிகாஸ் பக்கத்து வீட்டு மாமி உனக்கு காஃபி கொடுக்கல, ஒய்ஃப் தானே கொடுக்குறேன். ஸோ tell them, give them. Don't try to make your partner over. That is, நான் தான் பெரிய ஆளு அப்படி. இங்க பாத்தீங்களா, இந்த ஆள் பாருங்க, அவர் ஏதாவது சிரிச்சா கூட இவர் வந்து அமைக்கிறார் அவரை. அது மாதிரி டோன்ட் ட்ரை டு மேக் யுவர் பார்ட்னர் ஓவர். பே லிட்டில் அட்டென்ஷன். வாட் இஸ் இட்? சிலதுக்கெல்லாம் வந்து கண்டுக்காம விட்டுறது பெட்டர். ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷனை அப்படி கண்டுக்காம விட்டுறது மச் பெட்டர். பி கர்டியஸ். அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைஃப்ல வந்து. இஃப் யூ ரியலி வாண்ட் டு மேக் யுவர் ஸ்பௌஸ் ஹாப்பி, பி கர்டியஸ் டு தம். That is, don't take them for granted. That's very important. Don't take your wife for granted, or don't make your husband for granted. These are small things for happiness in your, if you want your spouse to like you, these are things you have to do. I think we have finished the whole thing. If you have any doubts, you can ask me. We can, I hope all of you went through the whole, you heard it.